புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் செல்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைப்பில் இருக்கிறார். முத்துப்பழம்பதி, தரைப்பாலத்துக்கு மேல தண்ணீர் செல்ற காட்சிகளை பார்க்க முடியுது. இதனால கிராம மக்கள் எத்தகைய பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்காங்க, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே உள்ள கிருஷ்ணாஜி பட்டினத்தில் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணாஜி பட்டினத்தில் உள்ள 118 சுப்பிரமணியபுரம் பகுதியில் தான் இந்த பெருங்குளி ஆற்றின் அதாவது ஆற்றின் வடிகால் பகுதி, அந்த பகுதி செல்கிறது. இந்த ஒரு இடம் மட்டுமல்ல, இதே பகுதியில் மொத்தம் 5 இடங்களில் 4 இடங்களில் அந்த தரைப்பாலத்தின் மேலே தண்ணீர் செல்வதால் அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாயிருக்காங்க. இப்போ இந்த மழைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மழை காலகட்டத்திலையுமே இதே போன்ற பிரச்சனைக்கு உள்ளாவதாகவும், இது குறித்து அதிகாரிகளுக்கும் அரசும் தகவல் தெரிவித்து அவங்க நடவடிக்கை எடுக்கல என்று வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. இப்போ இது ஒரு இணைப்பு சாலையாக தான் இருக்கு. இப்போ இந்த நெம்மேலி வயல் செல்லக்கூடிய அந்த இணைப்பு சாலையின் மேலேயே தண்ணீர் செல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து இந்த கிராமத்தை சேர்ந்தவர் இருக்காரு, கேட்போம். இப்போ இந்த பிரச்சனைக்கு குறித்து மாவட்ட நிர்வாகத்தோட அரசோட கவனத்துக்கு கொண்டு சென்றீங்களா? எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை உங்களுக்கு நீடிக்குது? பல முறை கொண்டு போயாச்சு சார், பல முறை கொண்டு போயாச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, வருடம் மழை பெய்ய போகும்போது பூராமே இந்த மாதிரி இதை விட போன வருஷம்லாம் அதிகமான அளவு தான் தண்ணி வந்துச்சு. மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பார்க்கறது, உங்களுக்கு இந்த இதில் மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேம்பாலம் கட்டித்தர்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துறது, அதோடு அவங்க போய் கிடப்பில் போட்டுறாங்க. வருஷம் இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு சார். கடந்த முறை கூட, போன வருடம் கூட இதே மாதிரி கூட ஆட்சித்தலைவர் வந்தாங்க, பார்த்தாங்க. இதை பாருங்க, நீங்கள் பக்கத்தில் நீங்கள் கூட பார்க்கலாம், வெட்டி இருக்காங்க. ஆனால் இந்த பாலத்தை மட்டும் கட்டி கொடுக்கல. பிரியதர்ஷினி, இதனோட வேதனையானது, இதுக்கு நேராக அந்த பக்கம் ஒரு சமத்துவ சுடுகாடு இருக்கு. அந்த சமத்துவ சுடுகாட்டில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கூட இந்த ஆபத்தான முறையில் தண்ணியை கடந்துதான் ஒரு உடல் அடக்கம் செஞ்சிருக்காங்க. அது குறித்து இந்த கிராமத்தை சேர்ந்து கேட்போம். இப்போ சமத்துவ சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வேற வழி இல்லையா? இப்போ இந்த ஆபத்தான நிலையில தான் போகணுமா? இப்போ இதுக்கு வழி அதே ஒரே வழி தான். அதாவது இந்த பிரதான சாலையிலேயே 20 அடி பாதை இருக்குது, உள்ள நுழைவாயில். அதே இதில் அரசு உள்ள இந்த இடுகடுக்கு எரிமேடை கட்டி கொடுத்துருக்குது. அங்கேருந்து அவங்க சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து 20 அடி சாலை போகிறதுக்கு இருக்குது. இந்த சென்ட்ரு வாக்கி ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் 40 வருட காலமாக போராடுறோம். எங்களுக்கு அந்த குறுக்க போடுறதுக்கு எங்களுக்கு பாலம் அமைச்சிக்கிறது தான் நாங்கள் போராடுறோம். இதுவரையும் அதை செய்யலை. மாவட்ட ஆட்சியர் வரும்போது கூட 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மறிச்சிங்க கொண்டு வந்தோம். அவங்க வாக்குறுதி கொடுத்தது என்னன்னா, இந்த பாலத்தையும் அதையும் கட்டித்தரமும் 1 வருஷத்தில் கட்டித்தரமும் வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க. இப்போ சொல்ல போனால் நீங்கள் இதை பார்க்கலாம் நேராகவே. தமிழ்நாட்டிலே எடுத்துக்க போனால் இந்த தூம்பு பாலமே கிடையாது. இங்கே மட்டும்தான் தூம்பு பாலம் இருக்குது. பாலத்தில் தண்ணி அதிகமாக வந்துட்டால் தூம்பு பாலம் அடைச்சிருது, குடியிருப்புக்குள்ளே தண்ணி போயிடுது. அதனால நாங்கள் வருடம் இது மாதிரி தான் பாதிக்கிறோம். எல்லாத்தையும் மனு கொடுத்தும் பார்த்துட்டோம், எங்கெங்கெல்லாம் மனு கொடுக்குமோ கொடுத்துட்டோம். மாவட்ட ஆட்சியரையும் மறிச்சே கொண்டு வந்துட்டோம். அதுக்கான பலன் எங்களுக்கு இதுவரையும் கிடைக்கல. இன்னைக்கு இறந்தா கூட இந்த மயானகரையை கொண்டு போகிறதுக்கான வழி எங்களுக்கு இல்லை. இதை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். பிரியதர்ஷினி, இந்த மக்கள் வேதனையோடு சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக நெம்மேலி கிராமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்கள், அதே போல் இந்த கிருஷ்ணாஜி ஊராட்சிக்கு உட்பட்ட 118 சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதி மக்களும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாயிருக்காங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் அரசும் இவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், அதாவது நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இவங்களோட ஒற்றை கோரிக்கையாக இருக்கு. பிரியதர்ஷினி, மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.